யார் வீட்லேயும் மாட்டு பொங்கலுக்கு அதுக்கும் எல்லாம் கோலமாக போடுதுங்க. இன்னும் நம்ம வீட்டில் வாசலில் ஒரு கோலமும் போடலை. சரி வாசலை கூட்டி விட்டு பிள்ளைய எழுப்பி விடுவோம் கோலம் போட சொல்லி. பாவம் நேத்தெல்லாம் அவங்க அப்பாவை தேட போய் அலைஞ்சு தெரிஞ்சிட்டு வந்தா. என்னடா அறக்க பறக்க ஓடி வந்துகிட்டு இருக்க? என்ன ஆச்சு? நேத்து முழுக்க அங்க உட்கார்ந்து ஒப்பாரி வச்ச, இங்க உட்கார்ந்து ஒப்பாரி வச்ச, நடுவீட்ல உட்கார்ந்து ஒப்பாரி வச்ச. இப்போ என்ன சிரிச்சு கலகலன்னு இருக்க? ஏண்டா நேத்து அழுதேன்றதுக்காக தினந்தோறும் என்ன அழுவவே சொல்றியாடா? நீ அழ சொல்லல. நேத்து அந்த ஆட்டம் கட்டுனியே, ஒரு வா சோறு போடுமான்னு சொன்னதுக்கு அப்பா இல்லாம நான் அத பண்ண மாட்டேன். அப்பா இல்லனா உனக்கு எப்படிதான் பச்சை தண்ணி தொண்டைக்குள்ள இறங்குதுன்னு தெரியல. அப்படி இப்படின்னு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நான் கடையோ கடன்னு ஊரு முழுக்க சுத்திட்டு வாரேன். அப்பாவை காணோம்னு சொல்லி நீ எப்படிமா சாதாரணமா இருக்க? அப்ப என்ன நேத்து நைட் வெங்காயத்தை போட்டியா? அம்மா இப்படி மாசாச்சு இல்லாம பண்ணாதம்மா. பாருமா என் கண்ணெல்லாம் கருவளைய விழுந்து போச்சு. ஆமா ஆமா, இத்தனை நாள் ராத்திரி பகல போன நோண்டும் போகுது உழுகாத கருவளையும் இன்னைக்கு உங்க அப்பனை தேடனோடனே தான் உனக்கு கருவளையம் விழுந்துருச்சோ? பேசுவம்மா பேசுவ. பெத்த தாய் கண்ணீர் நம்பளியமா இருக்கேன்னு சொல்லிட்டு ஊரு ஊரா தெரு தெருவா நாடு நாடா சுத்தி திரிஞ்சிட்டு வந்தேல, நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. அடப்போட வெண்ணமாவனே. என்னமாவனா? என்னங்கடா இது? ராத்திரி அழுவுது, காலையில சிரிக்குது. இது அண்ணியோட மோசமான பாவியா இருக்கும் போல இருக்கே. ஏங்கிட்ட நகுறடா, கூட்டுல உடனே சேர்த்து கூட்டி விட போறேன். அம்மா அப்ப நேத்து அப்பாவை காண நீ ஒப்பாரி வச்சதுல நடிப்பா? சொல்லு பத்திரகாளி, நடிப்பா? அங்க வர்றது யாரு? எங்க? நல்லா கண்ணை உத்து பாரு யார் வரான்னு. அப்பா எங்க போய் தொலைஞ்ச நேத்தெல்லாம்? நீ எங்கடா போய் தொலைஞ்ச? தொலைஞ்சு போன உன்னைய தேடி தேடி நான் ஊரு முழுக்க சுத்திட்டு வரேன். எங்க தொலைஞ்சேன்னு கேக்குறியா நீ? உனக்கு என்ன அம்புட்டு திமிரு? வீட்டை விட்டு போறியா? வீட்டை விட்டு போன இடத்துல சொல்லிட்டு போறதில்ல. உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டு போய் சுத்திட்டு வர. உன்னை காணோம்னு தேடிக்கிட்டு இருக்கேன் நானு. இந்த எரும மாட்டு பயலே, இருக்கிற இடத்த விட்டு இல்லாத இடத்துல எங்கடா போய் தேடிக்கிட்டு இருந்த? இருக்கிற இடத்த விட்டு இல்லாத இடத்துல இருந்தியா? அப்ப நீ எங்க இருந்த? வீட்டுலதான் இருந்தேன். நான் வீட்ல இருக்கும்போது நீ இல்ல, அப்ப எப்ப வந்த நீ? வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்தேன். இந்த பஞ்சு டயலாக்ல பாரு, பேசறவள வச்சுக்காதப்பா. உன்னை காணோம்னு தேடிக்கிட்டு வரேன். நக்கல் பேசி பேசிக்கிட்டு இருக்க நீ. யாருடா நக்கல் பேச்சு பேசுனா? வீட்டுக்கு நான் வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் எங்கடா போய் தேடிக்கிட்டு தெரிஞ்ச? நீ என்னை தேடி தெரிஞ்சியா இல்ல ஏதாவது பிள்ளைங்க இருந்தா கடலை போட்டுக்கிட்டு வந்தியானே தெரியலையே. ஆக மொத்தத்துல குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருச்சு. நான் தான் கடைசில அவுட். அது சரி, கையில மல்லிப்பூடா. மல்லிப்பூ செடி. அது எதுக்கு நீ கொண்டு வந்த? வேற யாருக்கு? எல்லாம் ஆத்தாளுக்கு தான். ஊர்ல உள்ளவளுக்கா வாங்கி கொடுக்க முடியும்? மொத்தத்துல குடும்பத்துல ஏதோ நடக்குது, நமக்கு மட்டும் ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. அதை எதுக்குப்பா வாங்கிட்டு வந்த நீ? காதல சொல்றதுக்கு போடா வேணும் அவனே. நான் குடும்பமா? நான் குடும்பமான்னு கேக்குறேன். பெத்த பையன் ராத்திரி எல்லாம் அப்பனை நான் ஊர் முழுக்க தெரிஞ்சிட்டு வரேன்றேன். ஏதாவது அதை பத்தி கேக்குதுங்க? அதை விட்டுவிட்டு காலம் போன கடைசியில கட்டைய போற வயசுல ரொமான்ஸ் கேக்குது, ரொமான்ஸ். பெத்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இந்நேரத்துக்கு பச்சை குட்டி பெத்து போட்டிருப்பேன். ஆனா இந்த காலத்துக்கு மேல இது ரொமான்ஸ். ஐயோ ஷோ, இதெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு தலையில எழுதி இருக்கு. ஐயோ ஐயோ ஐயோ. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் பார்ப்பாங்க. பையன் வேற இருக்கான், தலையில மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு இருக்கீங்க. மல்லிப்பூ தலையில தாண்டி வைப்பாங்க, பாதத்திலேயே வைப்பாங்க. ரொம்ப தான் உங்களுக்கு. போங்க அங்கிட்டு. என்னடி வெக்கப்படுறவ? என் பொண்டாட்டி இதனடி வச்சு விட்டேன், வேற ஒருத்தவங்களுக்கு வச்சா அதுக்கு நீ கோவப்பட்டா பரவாயில்ல, உனக்கு வச்சதுக்கெல்லாம் கோவப்படுற? ஐயாவுக்கு அந்த ஆசை வேற இருக்கும் அடுத்தவங்களுக்கு வைக்கணும்னு. வச்சுதான் பாருங்களே, விளக்க மாத்த எடுத்துட்டு வந்து விளாசி விட்டுற மாட்டேன். தெரியாது தெரியாது, உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு தடவை அப்படிதான் கட்டட வேலைக்கு போகணும், வேலைக்கு ஆள் இல்லை, நீ வான்னு கூப்பிட்டேன். 2 சித்தாளுக்கு வேலைக்கு வந்த பிள்ளைங்க என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசினாங்கன்னு முறைன்னு முறைச்சு அந்த நிமிஷமே சண்டையை போட்டுட்டு வீட்டுக்கு ஓடி வந்தவ தானே நீ? இப்ப அது ரொம்ப முக்கியம். ஏண்டி அது உண்மைதானே? ஒருத்தர்கிட்டயும் நான் சிரிச்சு பேசிடக்கூடாது, உடனே அப்படியே பொசன்னு வந்துருவேன். நீ பேசுறியா பேச்சு? 1000 தான் இருந்தாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். அப்படி இருக்கும்போது உங்களை யாராவது பார்த்தா நான் என்னால கம்முன்னா இருக்க முடியும்? சரி சரி. தேடி சேர்த்த காசு போல்
காதல் இருக்குதா கொஞ்சமாக எடுத்துக்கோ கஞ்சனில்லடி. இந்த வருஷம் பொங்கல் நல்லா பொங்கி வந்துருச்சுங்க. இந்த வருஷம் நமக்கு பால் வியாபாரம் நல்லபடி அமோகமா இருக்குன்னு இதுலயே தெரிஞ்சிருச்சு. பொங்கல் சீக்கிரமா ஆயிடுச்சு இந்த வருஷம். உள்ளுக்குள்ள கேஸ் அடுப்புல சமைச்சுக்கிட்டு சீக்கிரம் சமைக்க தெரியாது. இப்ப இந்த தம்பி வரவும் இந்த தம்பி நல்லா விரவெடுப்பு எரிக்கவும் டக்குன்னு ஆயிருச்சு. அப்படி சொல்லு. இந்த கொழுப்பு தானே ஆகாதுன்றது. சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்கம்மா. நான் பாட்டுக்கு செவனேன்னு ஏதோ ஒண்ணு சொல்றேன், இவருதான் பாரு என்கிட்ட வம்பிழுக்கிறத. சரி சரி, பொங்கலை பார்க்கும்போது நாக்கு ஊறுது. சீக்கிரம், எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் நல்ல மனமா இருக்கு. பொங்கலை நினைக்கும் போதே சாப்பிடணும் போல இருக்கு. சீக்கிரம் பூசைய போடு. எங்க நம்ம வீட்டு கடைக்குட்டிய காணா, அந்த கருவண்ட கூப்பிடுங்க. ஏண்டி, அவன் நல்ல நாளே அந்த ரூமை விட்டு வெளியே வர மாட்டான். இன்னைக்குதான் வரப்போறான்னா என்னைக்கும் குளிக்கவே மாட்டான் பாண்ட பையன். இன்னைக்கு மட்டும் நான் குளிச்சா கிளம்பி வரப்போறான். அவன் வரலன்னா பரவாயில்ல, நம்ம கொண்டு போய் கொடுத்தோம்னா லபுக்கு லபுக்குன்னு திம்பான். நீ போடு. அடே, ஏன் பையனாடா நீ? என்னடா இது அம்புட்டு அழகா இருக்கு, அடையாளமே தெரியலையே பெத்தவளுக்கு. உனக்கு என்னைக்கு தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு தெரியறதுக்கு? ஊர் முழுக்கவே என் அழகுக்கு அவன் என் பையனே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு திரியிற. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு, ஆஸ்பத்திரியில என் குழந்தைய பதிலா இவனை ஏதோ மாத்தி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு நீ சொல்லிக்கிட்டு திரியிற. இதுல வேற உனக்கு என்ன அடையாளம் தெரியும்? பெத்தவளா இருந்தா அடையாளம் தெரியும். நீதான் என்னை பெக்கவே இல்லையே, குப்பத்தொட்டில இருந்தெல்லாம் எடுத்துட்டா. சின்ன வயசுல ஏதோ விளையாட்டுக்கு சொல்லுவேன், அதுக்கோசரம் அதையே புடிச்சுக்கிட்டு நிப்பியா? இப்படி உன்னை பாக்குறதுக்கு எம்புட்டு அழகா இருக்குது, அப்படியே ஏங்கன்னே பட்டடும் போல இருக்குடா. அப்படியே அள்ளி கொஞ்சம் போல இருக்குது என் பிள்ளைய. என்ன அழகு, ஐயோ ஐயோ. இத்தனை நாள் அந்த வெளும் அந்த அழுக்கு பனியனையும் அழுக்கு சட்டியும் போட்டுக்கிட்டே தெரிஞ்சுட்டு இருந்திருக்கிற. டேய் மவனே, நேத்து வாங்கி வச்ச சோப்பு இன்னைக்கு என்னடா இம்புட்டு தூரம் கரைஞ்சிருக்கே? அவ்வளோ தூரமா நம்ம வீட்டுல போட்டு குளிக்கிறாங்கன்னு நினைச்சு ஒரு நிமிஷம் ஜர்க் ஆயிட்டேன்டா. ஒருவேளை மாடு குளிக்கிறதுக்கு எதுக்கு இந்த சோப்பை போட்டு குளிப்பாட்டிட்டாங்களோன்னு நினைச்சு வருத்தப்பட்டேன். அப்ப இப்பதான் புரியுது, முகமெல்லாம் பளிச்சுன்னு இருக்கிறத பார்த்தா மொத்த சோப்பை கரைச்சு நீ இன்னைக்கு குளிச்சிருக்க போலயே. பார்த்து குளிடா, சோப்பு விலை வேற இருக்க மாசம் ஏறுது இறங்கு. இதுல நீ வேற ஒரு நாளைக்கு ஒரு சோப்பை கரைச்சேன்னு வை, தினந்தோறும் வாங்கி போட முடியாதுடா. அப்பனுக்கு அந்த அளவுக்கு வருமானம் இல்ல. வர்கீஸ், நிஜமாவே நீ ரொம்ப அழகா இருக்கடா. நம்ம அழகுல குளிச்சு கிளம்புனதுக்கே நம்ம பெத்தவங்களுக்கே நம்மள அடையாளம் தெரியல. நம்ம அங்க போய் நின்னா நம்ம ஆளுக்கு அடையாளம் தெரியுமா? ஐயோ, இன்னைக்கு வேற கடையில வந்து வெத்தலை பாக்கு காலையில கொண்டு வந்துருவாங்க. நாங்க எப்பயும் நேரத்துல அந்த பையன் கடையை திறந்திருப்பான். நம்ம போய் கடை திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த அட்டனன்ஸை போட்டா தான் நம்ம ஆளு வரும்போது ஐயோ அந்த ஒத்த பார்வை என்னை சாச்சு விடுவா. டேய் மவனே, இந்த வருஷம் உனக்கு கல்யாணம் பண்ணிருவோம்டா. உன் முகத்துல எல்லா கலையும் வந்துருச்சுடா. ஈசிட்டு ஊட்டிக்கிட்டு போய் சட்டை பேண்ட் எல்லாம் வாங்கி கொடுக்க போறியாடா? எப்படி வேண்டாம் பாரு, வெண்ணமாவன். இன்னைக்கு தாண்டா அழகா இருக்க. குளிச்சு முடிச்சிட்டு சாமியை கும்பிடுறேன். சாமியை கும்பிட்டு விட்டு எங்கிட்ட வேணாலும் போய் சுத்து. ஏன்னா வெளியே போயிட்டு வரதுக்குள்ள எங்களுக்கே உன்னை மறுபடியும் அடையாளம் தெரியாத அளவுக்கு கரியும் கம்பளியுமா வருவேன். முக்கியமான வேலையா போகும்போது என்னை தடுத்து நிறுத்தாத. அப்புறம் அம்புட்டுதான் முக்கியமான
செருப்பு எடுத்துற வையி 4 இழுத்துருவேன். என்னடா நேத்துல இருந்து ஏதோ லவ் பாட்டா பாடிக்கிட்டு இருக்க. இப்படி இது பாடிக்கிட்டு எதையும் கூட்டிக்கிட்டு வந்துறாதடா, அப்புறம் வீடு தாங்காது. அத்தா, நான் உன்கிட்ட சபதம் போட்டிருக்கேன், மறந்துட்டியா? வெள்ள பிகரா ரிச் கணபதி தான் கூட்டிக்கிட்டு வருவேன், தெரியுமில்ல? வர்கீஸ். என்னாடி இவன் பாட்டுக்கு லூசு மாதிரி யாரையோ கூட்டிட்டு வந்துட போறான்டி. வெறும் பிரச்சனையா போயிரும். சாதா குடும்பமானாலே சங்கு அறுத்து விடுவாங்க. இதுல வசதியான புள்ளைய கூட்டிட்டு வந்தா அவ்வளவுதான், நம்ம வீட்டையே தர மட்டமாக்கிடுவாங்கடி. ஏங்க, என் பையனை பத்தி எனக்கு தெரியாதா? அவன் மொகர கட்டிக்கு நம்மளே பொண்ணு பார்த்தாலே செட் ஆகாது. இவன் பாக்குற பொண்ணு தான் இவனை கட்டிக்க போகுதா? அதனால நம்ம புள்ள மேல நமக்கே நம்பிக்கை இருக்குங்க. அப்படிலாம் அவன் யாரையும் கூட்டிட்டு வர மாட்டான். இந்த மொகர கட்டைக்கு நம்மளா பார்த்து வைக்கிற பொண்ணு தான் செட் ஆகும், அவனா பாக்குறதெல்லாம் செட் ஆகாது. எங்க கணக்குல சரியா இருக்குதானே? எல்லாமே சரியாதான் இருக்கு. அதுல அந்த மூர்த்தி பையன் 3000 ரூபாய் வாங்கினான், அது எழுதி இருக்கான்னு பாருங்க, அவன் கொடுத்துருக்கானா இல்லையான்னு. எந்த மூர்த்தி? அதான் அந்த செட்டி தெருக்கான மூர்த்தி. அந்த பயலா? அந்த பாக்குறேன். பொங்க அன்னைக்கு தான் வீட்டுல இருப்பாங்க. போய் இன்னைக்கு சத்தம் போட்டாதான் அவங்கிட்ட வட்டி காசை வசூல் பண்ண முடியும், இல்லைன்னா காசை எல்லாம் கரைச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் வேலையே இல்லைன்னு எல்லாம் பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. அம்மா, அதுக்குன்னு நல்ல நாள் பெரிய நாள் மாமா போய் கேப்ப. எல்லாரும் வீட்டுல சொந்த பந்தம் வந்திருப்பாங்க, செலவு இருக்கும். இதை விட்டுட்டு அடுத்த வாரம் கேட்கலாம்ல. ஏண்டி, உனக்கு என்ன தெரியும்? நம்ம ஊருக்கார பயல்கள்கிட்ட 10 ரூபா வாங்குறதுக்குள்ள நாக்கு தள்ளி போயிடும். ஏதோ ஒருத்தன் 2 பேர் தான் கரெக்டாக அந்தந்த டைமில் கொடுக்குறான். மற்றவங்க எல்லாம் பாரு சும்மா தண்டமாக காசு செலவு பண்ணிவிட்டு இல்லவே இல்லைன்னு பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. இவர் எல்லார் வீட்லயும் சொந்த பந்தன்னு வந்திருப்பாங்க, அவங்க கிட்ட போயிட்டு அதை இதுன்னு எப்படி கேட்டுக்கிட்டு இருப்ப? சங்கட்டமா இருக்கும், விடு கம்முன்னு. நான் இதில் பார்த்துக்கலாம் அடுத்த வாரத்தில். வீட்டில் என்ன காசா இல்லை, எல்லாமே இருக்கு. இல்லைன்னா கூட போயிட்டு கேட்கலாம் வைக்கலாம். ஆமாமாப்பா, கேட்கலாம் வைக்கலாம். கேட்டதே நீ வாங்கி கொடுத்து தள்ளிட்ட, இதுல கேட்டு வைக்கிறதுக்கு நாங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன வாங்கிட்ட பேசினேன், என் பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஏண்டா, நேத்து வந்துட்டு என்னடா கேட்டேன்? என்னம்மா கிட்ட? ஏண்டா, நேத்து வெத்தலை பாக்கு வாங்கி கொடுன்னு டவுனுக்கு போகும்போதே சொன்னேன், வாங்கிட்டு வரல. சாயங்காலம் வாங்கி கொடுன்னு கடையில இல்லைன்ட்டு வந்தா இவ. காலையில வாங்கி தரேன்னு சொன்னதானடா, வெத்தலை பாக்கு வாங்கி கொடுறா. ஆத்தடியாத்தா, இதுக்குதான் இவ்வளவு அக்க போறா? ஏமா இப்பதானமா கடையை திறக்க போறீங்க, அதுக்குள்ள என்ன அவசரம்? இங்க பாரு, எனக்கு வெத்தலை பாக்கு போடலன்னா அன்னைக்கு நாளே ஓடாது சொல்லிட்டேன். காலையில எந்திரிச்சு பல்லு தேய்க்கிறீங்களா இல்லையோ, வெத்தலை பாக்க போட்டு கொதச்சுக்கங்க. இங்க பாருடா, எனக்கு வெத்தலை பாக்கு வேணும், அப்படிதான் சொல்லிட்டேன். ஐயோ அப்பா, இப்ப வெத்தலை பாக்கு தானே வேணும், இரு நான் போய் வாங்கிட்டு வரேன். இந்த பைத்தியமாடி நீயே, கம்மனு இரு. காலங்காத்தால கடை வீதிக்கு போய்கிட்டு இருக்காம. ஏத்த, உங்களுக்கு தான் தனியா காசு கொடுக்குதுல, உங்களுக்கு தேவைன்னா போய் வாங்கிட்டு வரலாம்ல. ஊர் போற நீ பேசுறதுக்கு இங்க இருந்து பக்கத்து தெருவுக்கு போறீங்க, இங்க இருந்து பக்கத்துல இருக்க கடைக்கு போக மாட்டீங்களா? பாத்தியாடா, பெத்த தாய்க்கு நீ செய்யணும்னு எப்படி அடிச்சுக்கிட்டு கிடக்குறேன்னு. இதுவே இவளுக்கு ஒண்ணு செய்யணும்னா ஒரு பக்கம் விடியல உன்னை போய் வாங்கிட்டு வான்னு அக்கப்பொரு பண்ணுவா. இதுல எனக்கு நோனி எப்படி பேசுற பத்தியா? அம்மா, நான் கணக்கு பார்த்துட்டு இருக்கேம்மா. 11 மணிக்கு மேல டவுனுக்கு போவேன், அப்ப வேணா உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரேன், சரியா? இப்போதைக்கு கம்முன்னு இரு. புரிஞ்சு போச்சுடா, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அவ சாவி குடுக்கறா, நீ ஆடுற, அப்படித்தானே? இங்க யாருக்கும் சாவி கொடுக்கல. இதுவே அவளுக்குன்னா ஒண்ணுனா ஓடுவ, பெத்த தாய்னா உனக்கு இலக்காரன் நானே. ஷோ எம்மா, நான் 11 மணிக்கு போகும்போது வாங்கிட்டு வரேம்மா. சரிடா, நீ ஒண்ணு எனக்கு செய்ய வேணாம், நானே போய் வாங்கிக்கிறேன். எம்மா மா இருமா, நான் 11 மணிக்கு போவேம்மா, வாங்கிட்டு வரேம்மா. போனா போயிட்டு போட்டு விடுங்க. எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி தான், அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு. போய் கடையில் போயிட்டு நல்லா நொறுக்கு தீனி வாங்கிட்டு வந்து ஒளியை வச்சுக்கிட்டு பெட்டிக்குள்ளே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு ஆள் நாங்கள் 2 பேர் இருக்கணும், கொடுக்க கூட மாட்டாங்க தெரியுமா? நீங்கள் இருக்கீங்கன்னு தான் உங்களை வாங்கி கொடுங்கன்னு ஆட்டம் கட்டுறாங்க. இதுவே நீங்கள் இல்லாத டைம்லலாம் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரியாது. போய் கடையில் போய் நல்லா வெட்டுன்னு வெட்டிட்டு வந்து படுத்துக்கிறது. சாப்பிடுங்கத்தன்னு கெஞ்சினாலும் சாப்பிட்றது இல்லை. பண்றதெல்லாம் எடக்கு, ஆனா பேசுறத மட்டும் பாருங்க. சரி வயசாகி போச்சு, விடு. எல்லாம் நீங்க குடுக்கற செல்லம் தான். வயசானவங்க கொஞ்சமாவது அறிவு வேண்டாம், வயசுக்கு வந்த பிள்ளைய போய் கடையில போய் வாங்கிட்டு வாண்டுறாங்க ஜாமான. என்னத்த சொல்றதுன்னு தெரியல போங்க. ஐயோ என்னம்மா இது, வெளிநாட்டுல இருக்கும்போது ஐயோ இவங்க சண்டை போட்டுக்கிட்டுலாம் கிடப்பாங்களே, அதெல்லாம் பார்க்க முடியலையே வைக்க முடியலேன்னு இருக்கு. இங்க வந்தா இவங்க அடிச்சுக்கிறத பார்க்காம வெளிநாட்டுக்கே ஓடிடலாம் போல இருக்கு. பாக்கிறதுக்கு தான் 2 பேரும் கீரியும் பம்பு மாதிரி அடிச்சுக்குவாங்க,
ஆனா கொஞ்ச நேரம் ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் இருக்க மாட்டாங்க. அப்பாயை காணானா அம்மா தேட ஆரம்பிச்சிருவாங்க. அம்மாவை காணானா அப்பா என்னடி உங்க அம்மா வெளியே போனா இன்னும் வரல இன்னும் வரல இன்னும் வரல, எங்கிட்டு போவான்னு தெரியல வைக்கல அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு கிடப்பாங்க. அதனால இவங்க பஞ்சாயத்துக்குள்ள மட்டும் நம்ம தலையிடவே கூடாது, தூரத்துல இருந்து பாத்துக்கணும். ஐயோ ஐயோ. என்னப்பா சாப்பிடாம நீ பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? சாப்பிடு, சூடாரி போனா நல்லா இருக்காது. சாப்பிட்றேம்மா சாப்பிட்றேன். என்னங்க வேற எது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், பா இந்த உட்காரு சாப்பிடுவேன். எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டா யாரு பரிமாறுறது? இல்லைங்க எனக்கு பசி இல்லை, நீங்களாம் சாப்பிடுங்க, நான் கடைசியில் சாப்பிட்டுக்கிறேன். அங்கெல்லாம் இருக்கும்போது 8 மணிக்கெல்லாம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடுவேன். இங்கே மணி 8:30 ஆகி போச்சு, இன்ன வரைக்கும் சாப்பிடாம இருக்கல்ல. போய் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வா, சாப்பிடுவேன். இல்லைங்க நான் அப்புறமேட்டுக்கு சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க. ஏண்டா அவன் தான் லேட்டா சாப்பிட்றேன்னு சொல்றாள, அப்புறம் என்னத்தை கெஞ்சிக்கிட்டு கிடக்கிறவன்? சாப்பிட்ற எடுத்து. ஏங்க அப்படியே சொல்லுங்கங்க. அப்புறம் அம்மா. என்னடா இல்லைம்மா ஊருக்கு கிளம்புறோம். ஊருக்கு கிளம்புறீங்களா? ஏண்டா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் புள்ளன்னு வந்து இருக்கிற, அதுக்குள்ள ஊருக்கு போகணுன்ற? நீ ஊருக்கும் போனா ஒரு வெங்காயமும் போவேனா? இங்கதான் வீடு இவ்வளவு பெருசு கட்டி கிடக்குல, இங்கே இருங்க. மா என்னம்மா பேசிட்டு இருக்க? வேலை அந்த ஊர்ல, இங்க வந்து இருந்தா வேலைக்கு எப்படி போக முடியும்? ஏண்டா அதுக்குன்னு அங்கேயே போய் இருக்க முடியுமா? மாமியார் வீட்டுல போய் உட்காந்து இருந்தீங்கன்னா நாளை பின்ன மதிப்பாங்களா வைப்பாங்களா? இல்ல வெளியே யார்கிட்டயும் சொன்ன மாமியார் வீட்டுல இருக்கேன்னா எல்லாம் சிரிக்க மாட்டாங்களாடா? ஏம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? நீங்க அங்கெல்லாம் போய் இருக்க வேணாம், தனியா வீடு பார்த்து இருங்க. இங்க இருக்க விருப்பம் இல்லைண்ணா. தனியா வீடு பார்த்தா என்னங்க? மா ஏற்கனவே நாங்கள் 10 லட்சம் ரூபா என் மச்சாங்கிட்ட வாங்கியிருக்கேன். அந்த காசெல்லாம் நான் கொடுக்க வேணாமா? வேலை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். வெளியே இதுக்கு போய் தங்குனா எப்படி அதெல்லாம் கொடுக்க முடியும்? வாடகையே 10,000 15,000 கேட்பானுங்க நல்ல வசதியான வீட்டுக்கு. அதெல்லாம் நான் பார்ப்பேனா? இல்லை வாங்குற காசு எங்களுக்கு சாப்பாட்டு செலவுக்கா? அப்புறம் இவளுக்கு ஆஸ்பத்திரி செலவு எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் பார்க்க வேணாமா? ஏண்டா அதுக்குன்னு அங்கேயே போய் இருந்துக்கிறேன்னு சொல்றியா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சொல்லிட்டேன். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு சொல்லு கடனா போயிடும். உங்கள் ஆசைக்காக கூப்பிட்டீங்க, வந்தோம். இந்த 2 நாளாக இருந்தாச்சு. நாளைக்கு போனால் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 4 வேலைக்கு போயிடுவேன். அதுக்காக தான் சொல்கிறேன். அதுவும் வண்டி அலைச்சலில் போயிட்டு அதெல்லாம் செட் ஆகாதுமா, புரிஞ்சுக்கோ. சரி விடு, அதான் அவங்க வேலை இருக்குது அது இருக்குது இது இருக்குன்றாங்கல்ல, சும்மா அவங்களையும் வந்து நம்ம அதை இதுன்னு பண்ணுன்னு சொல்ல வேணாம். சரிப்பா, நல்லபடியாக வந்தீங்க, சந்தோஷமாக கிளம்புங்க. போயிட்டு வேலை வெட்டியே பாருங்க. அப்புறம் நாங்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வாரோம். நாங்கள் வந்து அங்கே வந்து இருக்க முடியாது, ஏன்னா உங்கள் மாமியாருக்கு எங்களுக்கு செட் ஆகாது. நாங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தனி கொடுத்தனம் பார்த்து போங்க, நாங்கள் வாரோம். அப்படி இல்லையா எங்கனாலும் அங்கே வர முடியாது. சரியா? என்ன முடிவு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க. ஆனால் நாங்கள் வேணும், இந்த பெத்தவங்க கடைசி காலத்தில் உனக்கு வேணும்னு நினச்சின்னா நீ தனி கொடுத்தனம். இப்படி பேசிகிட்டு இருக்காரு. இத்தனை நாள் அங்கே இருந்துட்டோம், திடீர்னு இப்போ வேலை வந்துருச்சு வாழ்வு வந்துருச்சுன்னொன்னையும் தனியாக போனால் எப்படிம்மா? அதுவும் இல்லாமல் இப்போ குழந்தைக்காக வேற நாங்கள் பார்க்கணுன்னு நினச்சிட்ருக்கோம். இந்த நேரத்தில் ஊசியெல்லாம் போட்டாங்கன்னா ரெஸ்ட் எடுக்கணும், வேலை செய்யாமல் இருக்கணும். அதெல்லாம் அத்தை பக்கத்துலேருந்து பார்ப்பாங்க வைப்பாங்க. இவளுக்கு ஒரு வேலையும் கொடுக்காம வைக்காம அங்கெல்லாம் போனால் நாங்களே செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக எல்லாமே நடந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே மறுபடியும் அந்த எதுக்குமா? அதுவும் இல்லாமல் வாடகை வீட்டில் போனால் தண்ணி பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குமா. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இப்போதைக்கு நாங்கள் கொஞ்சம் இப்போதான் வேலை கிடச்சிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், அப்புறமேட்டுக்கு எதுவும் நாங்கள் பார்த்துக்குறோம்.